என்ன காலையிலே பணியாரமா? அக்கா வீட்டுல காலை சாப்பாட்டை முடிச்சிட வேண்டியதான். என்ன மாமா வண்டி கிளம்பியாச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம்? மாமா வீட்டுல பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால பொண்டாடி சேர்ந்தாதவே. கிளவி என்னமோ பேசுறா, என்னன்னு தான் கேட்க மாட்டீங்க. இவன் மண்டைய கிண்டைய போட்டாலும் 10 நாளைக்கு பயிரை தின்ட்டு சும்மாவாவது இருக்கலாம். ஏண்டா அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினைப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு சந்து ஊதுல வேட்டியை உருவி அடிச்சுட்டு இருக்காங்க. கீசிக்கு முசி அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு தெரியுமா? நான் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா 10 பணியார் தட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுற முடியுமா? ஊருக்குள்ள கேவலமா பேசிட்டு இருக்காண்டா. அட நீங்க வேற மாமா. ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாதிரி பொண்டாட்டியை பத்தி விட்டு நிம்மதியா திரியிறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இவன் சொன்னா எங்க கேட்கறான்? எப்ப பார்த்தாலும் ஏட்டி போட்டியாவே பேசிட்டு திரியிற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல, அவர் மகன் ஒத்த பைய தானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வசந்தியை கேட்கறாங்க. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வார்க்கிற மூஞ்சிய பாரு. இவன் போல போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ளை வாக்குறானா பொசகட்ட பையன். வருங்காலம் பொண்டாட்டி குடிக்கிறது எப்படி பார்த்துருக்காடா? மரத்துக்கடியில தண்ணி அடிக்கும் தனி சுகந்தேன். மண்டையை பாரு, நல்லா மைதானம். தீப்பெட்டி சாமி, தீப்பெட்டி சாமி. நெத்தில நடா பொட்டு 2 வீலர் 2 ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி. அது சுடாடு மை சாமி. ஆமா சாமி. ஏண்டி குடுகுடுப்ப? சொல்லுங்க சாமி. எங்க போல பெண்ணான்னு உங்ககிட்ட குறி கேட்க வந்தா நீ இன்னாரமே ஆரம்பிச்சிட்டியோ? அது ஒண்ணு இல்ல சாமி, நைட் எல்லாம் தெரு தெருவா சுத்துறது, உடம்பெல்லாம் ஒரே வலி, அதனால லைட்டா சாமி. இது உனக்கு லைட்டா? ஆமா, இது என்ன தொங்குறது? அதுவா சாமி, என் தொழில் கிடைச்ச மறுவாரி சாமி. ஓஹோ, என்ன சாமி குத்த வச்சிருச்சு. ஏண்டா உண்மையிலேயே நீ குடுகுடுக்காரனா? சாமி, ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரு தெருவா வேஷம் போட்டு சுத்துற சாமி. இந்த துணிமணிலாம் கூட வாடகை தான் சாமி. ஆமா சாமி. ஏண்டா இவனை பார்த்தா பெரிய பிராடுகார மாதிரி இருக்கேன். இவனை நம்பி எப்படிடா குறிக்கிறாங்க? இந்த மண்டவோட இப்படியே விடக்கூடாதே. என்ன பண்ணிதான் சாமி, என்ன நம்பி 2 குட்டி இருக்கு சாமி. உன் பொழப்பையெல்லாம் கெடுக்க மாட்டோம். உன்னால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்கே. 1 2 3 சாமி சொன்ன வீடு இதுதான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு தலைமையான அரசன் கொம்பன், அண்டா குண்டா இரும்பு சட்டி, செம்பு பித்தளை தகர டப்பா, வியாபாரம் பண்ணி கொடியசவன் ஆகக்கூடிய யோகம் கைகூடி வந்திருக்கு, கைகூடி வந்திருக்கு. எனக்கா? சுடுகாட்டு தூர் தேவதை, இடுகாட்டு இடும்பேன், குறுக்க வந்து வழிமறிக்கிறேன், வழிமறிக்கிறேன். இந்த பீடையை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், பரிகாரம் சொல்றேன். பொழுது விடிஞ்ச உடனே எதிர் திசையில கண்ணி கழியாத 3 கன்னி பொண்ணும், பொம்பள வாசமே படாத 3 மும்மூர்த்திகளோ உன் கண்ணுக்கு தட்டுப்பட்டா. ஐயோ சக்கம்மா, பொம்பளை வாசம் படாத ஒருத்தனை பாக்குறதே சிரமம். இதுல மும்மூர்த்தி எப்படி? குறுக்க பேசாத. 3000 ரூபாய் எடுத்து 3 தடவை எச்சிய தூன்னு துப்பி அவங்க கையில கொடுத்தியனா, உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடும். சக்கம்மா, 3000 ரூபாய் அதிகம், 300 ஓகேவா? டேய், என்கிட்ட பேர பேசுறியா? குரலிய ஏவி விட்ட குரவலைய கடிச்சு துப்பிரும். மன்னிச்சுக்கோ. அவங்க வாங்காம போயிட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு போகாது. சரியாத்தா, செஞ்சுக்கிடுவோம். ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல. இழிச்சா பையன் நம்பிட்டேன். சூரிய பகவானே, இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதகன்னு மின்னணும். மணி 9 ஆயிடுச்சு. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தெல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும். பார்த்து செய்யும். ஓம் சக்கு நமக. இவங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க. இவங்க தான் பொதி கணக்குல பீடைய வச்சிருக்காங்க. இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். இப்ப கூப்பிடுயா பாரு. தம்பி, என்ன பத்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி? வருங்காலம் வலையில விழுந்துட்டேன். வாங்க. என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க? இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளா, அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை, பக்தி பரவசம் தாண்டவம் ஆடுது.
வருங்காலண்ணே ஆ. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே. நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும்டே. இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல. நல்ல குணத்துல தான் இருக்காங்க. சீக்கிரம் பணத்தர்றா வருங்காலம். பீடையை கழிச்சிட வேண்டிய ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வேற என்ன? 1 1.5 அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 ரூபா சொல்லிருக்கலாமடா. சக்கு சக்கு சரிச்சிரு சரிச்சிரு. இந்தாங்க 3001 கப்புன்னு பிடிங்க. பிரதர்ஸ், அண்ணன் மேல ஏதாவது கோபம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது இல்ல. என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமியை கையில வாங்கிக்க. இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. பிடிங்க. ஆமா, இது என்ன புது பழக்கம்? உன் கடையில ₹1 பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே காசெல்லாம் வேணாம்ண்ணே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்ண்ணே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாத்தே நம்ம உறவே நீடிக்கும். வாங்காதரா, இந்த ஆள் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏன்டா பிராடுத்தனமான வார்த்தைகள்லாம் பேசி என்னை புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஏன்டா கலங்கப்படுத்துறீங்க? இங்க பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க ப்ளீஸ். டேக் இட். வருங்காலண்ணே கொடுண்ணே. இந்தாங்க, நீங்க வாங்குனதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுனே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கா? உங்களுக்கே தான். சரி, சொல்லு. அப்ப நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க. போங்க. இந்தானே ஜூஸ போட்டு குடிச்சுக்க. வரவா? இதுல ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா பீட திருப்பி வந்துடும். இந்த மாலையும் வேணாம், ஜூஸும் வேணாம். உங்க கதை முடியும் நேரம் இது. எப்பா வேலை பெரிய பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சொன்னா மட்டும் வந்துட போறாங்களா? நம்மளத்தான் ஆகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. நானும் வீடு ஏறி போய் சொல்லிட்டு தான் மாமா வந்தேன். அவங்க வரலன்னா நாம என்ன பண்றது? நீ எதுக்குமா போன? உன் தம்பி அனுப்பிச்சு விட வேண்டியதானே? யாரு அவனா? அங்க என்ன பண்றான்னு பாருங்க. அத்தை மகளை பார்த்து சமணங்கால் போட்டு வெங்காயம் வெட்டுறான் பாரு. ஏன் மாமா எதுக்கு இப்படி கண்ட கசிட்டு உட்காந்துருக்கீங்க? ஆம்பளையா லட்சணமா எந்திரிச்சு போங்க. அட போ மலர், உன்னை நினைச்சாத்தே எனக்கு சங்கட்டமா இருக்கு. அட என்ன மாமா பண்றது? எனக்கு வாச்சவன் சரியில்லை, அதே விட்டு விட்டு போயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. அதென்னமோ உண்மைதான். உனக்கு வாச்சவன் சரியில்லை, எனக்கு பார்க்கப்பட்டவன் சரியில்லை. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கணும். எப்படி அணைய கட்டியான் பாத்தியா? ஊருக்குள்ள ஒரு பொம்பளை விட மாட்டேன் போல இருக்கு. என்ன இவன் பார்க்குற சீரே சரியில்லை. இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரி தான். சை, இல்லை சேவலைக்கு விட்டு போறாரா? கறி கஞ்சி கிடைக்காம போற போது. அட ஏன்டா நீ வேற, மொத்தமாவே 1/2 கிலோ கறி தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கே இம்புட்டு பேர் திடுறாங்க. அங்க வாரு, காலையில இருந்து ஒருத்தன் வெங்காயம் உரிச்சுக்கிறியான். இவன் வேற வந்துட்டானா? அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கிறான் நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காளி பயடா, அவனை பத்தி பேசிக்கிட்டு. ஏடா இன்னமாடா அந்த 2 வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்க? வந்து மற்ற வேலைகளை பாடுறா. வயசுக்குள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க பொறுக்காதே. இந்த வர்றேன் மாமாய், இந்த வர்றேன். கடவுளே, ஒரு ஆள் எம்பிட்டு வேலையைத்தான் செய்யறது. ஐயா, என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துருக்கேன். சீக்கிரம் கிண்டுக்கா. இருடா, சாமி கும்பிட வேணாமா? சாமி கும்பிட்டாத்தான் சாப்பாடா? 30 இட்லி திரும்பி பச்சை அடக்கானா மூஞ்சி மோரையும் பாரு. ஆளும் மண்டையும் பாரு. உனக்கு ஒரு நாள் பொங்க வச்சா தாண்டி நீ சும்மா இருப்ப. போடா பொசகட்டவன. ஏக்கா, இவ அடுப்பரிச்சானா பொங்க வேகாது பாத்துக்க. மறக்காதடா, இருடா. நல்லா கிண்டு, நல்லா கிண்டு. ஏக்கா, முந்திரி பருப்பு முழு சாப்பிடு, அப்பத்தே பொங்க ருசியா இருக்கும். பொண்டாட்டியை விட்டு பொங்க சோறு காலையிற மாதிரி தரித்திரம் முடிச்சவன். அந்த கையிலேயே அவுத்து விடுப்பா. யார் கையிலையா? உன் கையிலேயே தான். அப்படி விவரமா சொல்லு. இல்லைனாலும் கருப்பா முத்தையா, என் குடும்பத்துக்கு கால் விஷயத்தை கொடுப்பா. கடவுளே.
என்னவா புது பொண்ணு மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கீங்க?